தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பகுதியில் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கும்பகோணம் ஒருங்கிணைந்த லாரி மற்றும் டிப்பர் லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஜல்லிகளுக்கு டிரான்சிட் பாஸ் வழங்காத கிரஷர் உரிமையாளர்களை கண்டித்து காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் டிரான்சிட் பாஸ் இல்லாததால் வழக்குகளில் சிக்கி சிறையில் அடைபட வேண்டியிருப்பதாகவும் லாரியை வழக்கிலிருந்து விடுவிக்க 1 வருடம் ஆகிறது என்றும் வேதனை தெரிவித்தனர். மேலும் இதனால் தங்களுக்கு பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்படுவதாக கூறிய அவர்கள் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளனர். நடவடிக்கை எடு. தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடு. தமிழக அரசு டிரான்சிட் பாஸ் வழங்க விரைவில் நடவடிக்கை எடு. டிரான்சிட் பாஸ் வாங்கி நாங்கள் ஓட்டத்துக்கு ரெடியாக இருக்கோம். ஆனால் டிரான்சிட் பாஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க. அதனால ஒன்று டிரான்சிட் பாஸ் கொடுக்கணும். அப்படி டிரான்சிட் பாஸ் கொடுக்கலனாக்க ஓனர் மீதும் டிரைவர் மீதும் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கிறதையும் கைது நடவடிக்கை எடுக்கிறதையும் தமிழக அரசு நிப்பாட்டணும் அப்படின்னு நான் கேட்டிருக்கோம். இது சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே எல்லா ஆட்சித்தலைவர், எஸ்பி, செக்ரட்டரியேட்டில், ஏடி மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் கிண்டியில் எல்லா இடத்துலையும் மனு கொடுத்துருக்கோம். இது சம்பந்தமாக எல்லா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள பேருந்து நிழற்குடைகள் சிதிலமடைந்து உள்ளதால் பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாகின்றனர். சோளிங்கர் ஊராட்சிக்கு உட்பட்ட கூடலூர், சமத்துவபுரம், சின்ன பரவத்தூர் கூட்டுசாலை, பெரிய பரவத்தூர் ஆகிய பகுதிகளில் உள்ள பேருந்து நிழற்குடைகள் பராமரிப்பின்றி இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் பயணிகள் அவதிக்குள்ளாகின்றனர். இப்பகுதியில் புதிய நிழற்குடைகளை அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் விடிய அரசின் வரவேற்பு நிகழ்ச்சியில் திமுகவினர் சாலையில் கார்களை நிறுத்தியதால் பொன்னேரி பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வல்லூர் பகுதிக்கு பொறுப்பாளர் நியமனத்தின் வரவேற்பு நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட வாகனங்கள் அணிவகுத்து சாலையில் நிறுத்தியதால் சுமார் 1 மணி நேரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பேருந்துகள் செல்ல முடியாமல் தத்தளித்து பொதுமக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகினர். சாதாரண மக்கள் வாகனத்தை நிறுத்தினால் அவர்கள் மீது அபராதம் விதிக்கும் இந்த விடியா மாடல் அரசு இதை கண்டும் காணாமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சென்னையைச் சேர்ந்த நர்மதா என்ற பெண் நீர் தேக்கத்தில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டார். 5 மாவட்டங்களின் நீராதாரமான வைகை அணையை தூர்வார வலியுறுத்தி வைகை அணை நீர்த்தேக்க பகுதியில் இறங்கி நர்மதா போராட்டத்தில் ஈடுபட்டார். அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி காவல்துறையினர் அவரை அப்புறப்படுத்தினர். இதை கண்ட பொதுமக்கள் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட குடிமராமத்து பணியை முறையாக மேற்கொண்டிருந்தால் ஏன் இத்தகைய போராட்டம் நடக்கப் போகிறது என இடித்துரைக்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே மாற்று சமுதாய பெண்ணை திருமணம் செய்ததால் சடலத்தை மயானத்தில் அடக்கம் செய்ய தடுத்த புகாரில் கிராம மக்கள் டிஎஸ்பி அலுவலகத்தில் குவிந்திருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டது. கணவாய் புதூர் கிராமத்தைச் சேர்ந்த சசிகுமார் மாற்று சமுதாய பெண்ணை திருமணம் செய்ததால் அவருடைய பாட்டியின் சடலத்தை அடக்கம் செய்ய விடாமல் ஊரின் முக்கிய பிரமுகர்கள் தடுத்ததாக கூறப்படுகிறது. புகாரின் பேரில் ஊராட்சி மன்ற தலைவர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து டிஎஸ்பி அலுவலகம் முன்பாக ஊர் பொதுமக்கள் கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திறனற்ற திமுக ஆட்சியில் சாதி ரீதியிலான மோதல் சம்பவங்கள் அதிகரித்து அதை தடுக்க முடியாமல் ஏவல் துறை திணறி வருகிறது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே சிறுத்தை நடமாட்டம் காரணமாக குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப பெற்றோர்கள் அச்சம் தெரிவித்தனர். கொண்டசமுத்திரம், சாமியார்மலை, காளியம்மன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சிறுத்தை நடமாட்டம் அதிகரித்திருக்கிறது. இதனால் பெற்றோர்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மறுப்பு தெரிவித்தனர். அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் அகிலாண்டேஸ்வரி பிரேம்குமார் பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். இதையடுத்து சிறுத்தையை பிடிக்க விடிய அரசின் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே அரசு விரைவு பேருந்து மோதிய விபத்தில் கயிறு கடை வியாபாரி பலியானார். தாம்பரம் வாலாஜாபாத் மார்க்கத்தில் வேகமாக சென்று கொண்டிருந்த அரசு விரைவு பேருந்து பைக் மீது மோதியது. இந்த விபத்தில் ஊத்துக்காடு ஊராட்சியைச் சேர்ந்த வரதன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மற்றொருவர் காயத்துடன் உயிர் தப்பினார். உடலை மீட்ட வாலாஜாபாத் காவல்துறையினர் சம்பவம் குறித்து விசாரித்து வருகின்றனர்.